அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலண்ணா சுத்தமாக. இவ்வளோ டிலே ஆகி ரிலீஸ் ஆனதுக்கு படம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இதாக அவங்களாம் இல்லைண்ணா. ஒரு 2-3 சீன் தான் படத்தில், 2-3 சீன் தான் வராங்க. மற்றபடி வேறு சொல்ல எதுவுமே ஒர்க் ஆகலை. அவர் ஆக்டிங் மட்டும்தான் நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்டோரி வைஸ் எதுவுமே காமெடியில் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே சூட் ஆகலை. ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. அவரெல்லாம் ஒரு 4-5 சீன் வராரு. அவர் சீன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே தான். போர் தான். செகண்ட் ஹாஃப்லாம் த்ரூ ரொம்ப போர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் டோட்டலாக போர் அடிச்சு. சுமார் தான் படம். அப்படி ஒன்றும் நல்லா பிடிக்கல. ஆமாம், போர் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே போகுது, ஸ்லோவாக போகுது படம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காமெடி இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் நல்லா இருக்கு. எம்ஜிஆர் பாட்டு நல்லா இருக்கு. எம்ஜிஆர் பாட்டு போடும்போது நல்லா இருக்கு. இது படம் கொஞ்சம் சும்மா இருக்கும், நல்லா இருக்கும். அது சொல்லல பண்ணியிருக்கலாம். அவரோட கமிக்கல் திங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் அவரோட தான் இருக்குது. வேற கார்த்தி சார் வந்து அந்த போர்ஷன்லாம் வரும்போது பயங்கரமாக பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃபில். ஸோ இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருந்துக்கலாமோன்னு ஃபீல் ஆகுது. எண்ட் ஆஃப் தி டே படம் வந்து அப்படி இப்படின்னு லேக் ஆகி ஒரு நல்ல டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் ஒரு நல்ல படம் பொங்கலுக்கு, அவ்வளோதான். மற்றபடி பொங்கலுக்கு ஏற்ற படமான்னு கேட்டால் தெரில. பட் ஃபேமிலியாக வந்து சும்மா லைக் போர் அடிக்க என்ஜாய் பண்ணி போகலான்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது. பட் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு படமாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கு ஜனநாயகம் மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். அதான் கதை வைஸ் வந்து என்னன்னா கனெக்ட் ஆக முடியல நம்மளால. நிறைய கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படி இப்படி லேக் ஆகிறதுனால நம்மளால கனெக்ட் ஆக முடியல. அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியாது தவிர அதுவே இது வரைக்கும். இன்னொன்று லைக் இது கார்த்தி சார் போர்ஷன், அந்த எம்ஜிஆர் சாரோட அந்த இது வெர்ஷன் ஆஃப் போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டுமே தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் எப்படி போச்சுனே தெரியல, எப்படியோ லேக்காக போயிட்டு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி புரியல. இல்லை இதில் ரீமேக்குன்னு இல்லை. பட் இதில் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து என்னன்னா பொலிட்டிக்கல் அந்த ஃபேஸில் வந்து எல்லாத்தையும் வச்சு அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் ஆரம்பம்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. செகண்ட் பார்ட்டு தான் ஒரு மாதிரி என்ன கதைன்னு தெரியல. ஆக்சுவலி நல்லா இருக்குது, இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். படம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. அது ஐடியா மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர ஸ்டோரி எதுவும் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருக்குது. புதுசாக இருக்குது. கதை புதுசாக இல்லை, ஐடியா புதுசாக இருக்குது. பட் கதை அதே தான். கதை நார்மலாக இருக்கிறதுனால தான் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. கதையும் புதுசாக பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகிருக்கும். மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக் தான் ஹோல்ட் பண்ணுதே படத்தை. பாலிடிக்ஸ் காட்டவே இல்லை. பாலிடிக்ஸ்னு சும்மா இது பண்ணியிருக்காங்களே தவிர அது பாலிடிக்ஸ் ஓரியன்ட் அவ்வளோலாம் காட்டவே இல்லை. இல்லை ஜஸ்டிஃபை பண்ணல. புரியல. லேகுன்னு இல்லை, படம் கதையே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக எனக்கு பிடிக்கல. எத்தனை வாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் பார்க்குறேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகுதுக்கா. அதுக்கப்புறமா இன்டர்வல் பேங்க் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஆனால் எங்கேஜிங்காக இருக்குது. காமெடிலாம் நல்லா இருக்குது. ஆமாம், எம்ஜிஆரை வந்து இன்னொரு வாட்டி தியேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி வாட்சபிள். ஏன்னா அந்த காமெடிலாம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிட்டாரு. அந்த மேனரிசம்ஸ் எல்லாமே அப்படி தான் காமிச்சிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து வர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் வந்து சின்னப்போ எம்ஜிஆரோட பாட்டு அந்த சீட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அது அப்படியே இருந்தது. அந்த விண்டேஜ் சாங்ஸு டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணார் கார்த்தி. அது செம்மையாக இருந்தது. எனக்கு பிடிச்சது படம். ஆமாம், சனா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. செம்மையாக. ஆமாம், சத்யராஜ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க, பேர் தெரில எனக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து ஏன் இருக்காங்கன்னு தெரில. அவங்க வந்து ரோல் ரொம்ப சின்னதாக இருக்குது. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக ஆரம்பித்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணதுனால, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணதுனால சூப்பர் ஹிட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசித்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாகவே மாறிடுது.
ஏன்னா வந்து அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எம்ஜிஆர் சார் அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. மிச்சம் எல்லா கேரக்டர் இந்த சத்யராஜ் சாரும் சரி கீர்த்தியும் சரி அவங்க கேரக்டரை கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல கேரக்டர் தான் காமிச்சிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் எம்ஜிஆர் சாரோட இந்த இதை வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணதுனால அவங்க வெயிட்டேஜை குறைச்சிட்டாங்க. இப்போ கருணாகரன் அவர்லாம் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர், அவரெல்லாம் ஏன் இந்த படத்தில் அவ்வளோ யூஸே பண்ணல அப்படின்னு தெரியல. திலக் இருக்கார், அவரெல்லாம் சும்மா வந்துட்டு போகிறாரு. அவங்கெல்லாம் யூஸ் பண்ணாத போது இந்த 2 hours 9 minutes படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் வருது. இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆர் பற்றி ஏடிஎம்கே ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கு இந்த எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் கான்செப்ட்லாம் பிடிக்கும். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு இது அவ்வளோவா பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான். பொங்கலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இது ஹிட், இந்த 2026 பிக்கஸ்ட் ஹிட்டாக இருக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அந்த ஓவர் டூ பண்ண விஷயங்கள்னால இது ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியாகவே இருக்கும் கண்டிப்பாக. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு, சனா செம்மையாக பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் ஒரு வைபான பாட்டுங்கள்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிஜிஎம் வந்து இறங்கி செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் மியூசிக் தான். காமெடி அங்கங்கே வச்சுருக்காங்க, பயங்கரமான காமெடிலாம் இல்லை. ஸோ அதை மட்டும் ஏன்னா இந்த எம்ஜிஆர் சார் கான்செப்ட் ஜாஸ்தி பண்ணதுனால அந்த காமெடியும் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியாக இருக்குது. 5க்கு ஒரு 2.75 கொடுக்குறேன். ஒரு ஆவரேஜான படம், ஆஹா ஓன்ற அளவுக்கும் இல்லை, படம் மோசம்ன்ற அளவுக்கும் இல்லை. வாத்தியாரை ரெப்ளிகேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன் கொண்டு வந்தது அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் படம் முழுக்க அது ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் லேகு, அதுதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு. கமர்ஷியல் கொண்டு போயிட்டாரு. நலன் மாதிரி படம் இல்லை, நலனோட படம் மாதிரி இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ அது ஸ்க்ரீனோட அந்த படத்தோட வரும், தனியாலாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் நலனோட படத்தில் சில இடங்களில் டார்க் காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது இதில் பெருசாக இல்லை. அப்பெல்லாம் கிடையாது, சொன்ன ரெப்ளிகேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முழு மனசாக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது பெருசாக கார்த்திக்குமே செட் ஆகலை மேபி, அதனால் அப்படி இருக்கு. இது ஆக்சுவலாக ஜப்பான் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க வந்தாங்கன்னா ஓ சூப்பர் படம் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான எக்ஸ்பெரிமெண்ட் அது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு மோசம் கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. அவ்வளோதான். உங்களுக்கு ஏற்ற படம்லாம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தியேட்டருக்கு வருவாங்க, வேறு வழி இல்லாமல் இந்த படத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். பாட்டெல்லாம் ரொம்ப சுமார், ஓகே. மியூசிக் பேக்ரவுண்ட்ஸ் நல்லா இருந்தது, அவ்வளோதான். ரிலீஸ் ஆகலை, அவ்வளோதான். அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அதை பற்றி திருப்பி கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. அது எப்போ வந்தாலும் செலிப்ரேட் பண்ண தான் போகிறோம். அப்படி கிடையாது, அவங்களுக்கெல்லாம் வேறு டேட் கிடைக்காது. இதெல்லாம் எப்போயோ ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இப்போ தான் டேட் கிடைச்சிருக்கு. அதுக்காக அந்த படம் தள்ளி போன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இல்லைன்ற அதான் சொன்னேன், மோசம்ன்ற அளவுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன் போன வாரம்லாம், அதெல்லாம் ஓகே தான். அது மாதிரி தான் இந்த படமும். எந்த படமும் அதோட அந்த பாஸ் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, அவ்வளோதான். கொடுக்குற காசுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். இல்லை கிடையாது, அது அவர் செருப்பு கட்டி அடிச்சு துரத்தி விட்டாங்க. அந்த ஆள் காசு ஆக்கலான்னு பார்த்தார் அந்த ப்ரொடியூசர். ஆஹா இந்த ஆள் படம் வரல, நம்ம காசு ஆக்கலாம் நான் சொல்லிட்டு ப்ரொடியூசர் அந்த மனநிலையில் தான் இருந்தார். அவர் செருப்பில் கட்டி அடிச்சு விட்டாங்க, ஓடி போயிட்டு. அதனால் போயிட்டார், அவர் வராது. அது ரிலீஸ் ஆகலை. அப்போ புது படம் எடுத்தாலும் பைத்தியக்காரன். படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை. அடுத்த வாரம் அதான் நாளைக்கு ஒரு படம் வருது, நாளை மறுநாள் ஒரு தெலுங்குல படம் வருது. என்னது அடுத்த வாரம் ரீ ரிலீஸ் ஆகுது. அதையுமே இவங்க பணமாக்க தான் பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், ரீ ரிலீஸ் பண்ணால் கேடிவியில் உட்காந்து பாருங்க, இல்லை சன் டிவியில் உட்காந்து பாருங்கள். தேட்டரில் வந்து நீங்கள் வைப் பண்ணுறதுக்காக நீங்கள் 10 பைசா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. தேட்டருக்காரன் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க கம்மி விலை கொடுத்து அதிக விலைக்கு ஆட்டை இருக்கிற மாதிரி அறுத்துட்ருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ரீ ரிலீஸ்க்கே நான் எதிரானவன் தான். ஸோ அது அவசியமே இல்லாத ஒரு ஆணி. போன வருஷம்லாம் என்ன அப்படியே அற்புத காவியத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்ன? அதுவும் போன வருஷத்துலேருந்தே இந்த வந்து அப்படி போயிட்டுருக்கு. இவனுங்க நல்ல படம் எடுக்கிறதுல படத்தை ரிலீஸ் பண்ணுறதில்ல, நம்ம தலையிலத்து வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து அந்த 2 படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் ஓகேவாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்குறதே கஷ்டம் இருக்கேன், எத்தனை வாட்டி பார்க்கலாம்? ஏமா அவ்வளோ காசு வச்சிருக்கேன் நீ? ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இது அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம்லாம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். முதல்ல ஒரு வாட்டி பார்க்குற அளவுக்கு நல்ல படம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஆவரேஜ் படம் ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது. ஒரு ஒன் டைம் கூட பார்க்குற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் லேகாக அப்படியே போகுது, அவ்வளோதான். படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எம்ஜிஆர் கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹைப். அது டியூவல் ரோல் பண்ணியிருக்காரு கார்த்தி. ஒரு சில இடத்துலலாம் டியூவல் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு, அந்த மோனோ ஆக்டிங் மாதிரி பண்ணியிருக்காரு அவர். அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பாட்டு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம், அவரோட அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இவருக்குள்ளே போய் எப்படி தப்பு பண்ணியிருந்த ஒரு மனுஷன் வந்துட்டு கரெக்டாக திருந்தி வாழ வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த இதோட இன்டர்வியூவில் கூட கார்த்தி சொல்லியிருந்தாரு, எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது, மிஸ் ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சு.
ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலாங்க சீரியஸ்லி. பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு சில இடத்து காமெடிஸ் கூட எதுவுமே இல்லைங்க. காமெடி கூட டைரக்டர் நலன் குமாரசாமி அவரோட படம் அது. ஆமாம், அது அந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம வந்தோம். சரி ஏதாவது டிஃப்ரெண்ட், அவர் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு தான். ஸோ இதுலேயுமே அப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான். ஓகே, இவங்க கீர்த்தி செட்டி அவங்களோட ரோல்லாம் ஏதாவது யூனிக்காக வச்சுருந்தாங்களா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? யூனிக்குன்னெலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு புது ரோல் கொடுத்துருக்காங்க, புது கைண்ட் ஆஃப் ரோல். அதுவாச்சும் ஒர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சொதப்பல் தான், அங்கேயுமே சொதப்பல். மற்ற கேரக்டர்லாம் இவங்க ராஜ்கிரண் அப்புறம் அவங்க ரோல் அவங்க எல்லாருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃபெமிலியர் ஃபேஸஸ் தான், நம்ம ஆல்ரெடி நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் அந்த சைடு ஆர்டிஸ்ட்டுமே சரி. பட் அவங்க பெருசாக எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, ஓகே தான். என்ன எம்ஜிஆர் வச்சு காமெடி பண்ணிட்டாங்களா? இல்லை காமெடி எதுவும் பண்ணல அவர். அதான் இப்போ ஸ்பிரிட் தான். ஒரு எம்ஜிஆரோட ஒரு டைஹார்ட் ஃபேனுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு எம்ஜிஆர் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி. எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் வந்துட்டு தப்பு பண்ணுறாங்க. இப்போ எம்ஜிஆர்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு கரெக்டான வேல போயிட்டு இருக்கிற ஒருத்தவர். அவரோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்துட்டு தப்பு பண்ணுறாங்கன்றப்போ நீ தப்பு பண்ணக்கூடாது, நம்ம அப்படி கிடையாது, எம்ஜிஆர்ன்றவர் இப்படி கிடையாது, ஸோ நீ மாறணும் அப்படின்றது தான் படமாக எடுத்திருக்காங்க. முடியல முடியல, அதான் ரொம்ப லேக்காக இருக்கும். ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சண்டை நடக்குது கிளைமேக்ஸில். ஆக்சுவலாக இது இத்தனைக்கும் பொங்கலுக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பொங்கல் பிளானே இல்லை, இது முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டியது. சரி கேப் கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓகே தான். இல்லை மியூசிக் இல்லை, பிஜிஎம் எதுவுமே நல்லா இல்லை. இல்லை ஒன் டைம் கூட வாட்சபிள் இல்லைங்க. இதுதான் நான் பேசிக்கலி சொல்ல மாட்டேன், பட் இது ஒன் டைம் கூட வாட்சபிளே இல்லை. இல்லைங்க பார்க்க முடியாது, சீரியஸாக பார்க்க முடியாது. 10க்கு வரும் 4.5 கூட இதுதான் 4.5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.